வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் மேலாண்மை அதோடைய பயன்பாடுகள் சம்மந்தமான ஒன்வேர்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலுவலக பொத்தானை தேர்வு செய்து கோப்புகளை திறப்பதற்கு பயன்படும் குறுக்கு விசை டேஸ் ஆகும். நம்ம ஒன்று கிளிக் பண்ணி ஒன்றை நம்ம சூஸ் பண்ணி அதை திறப்பதற்காக பயன்படுத்தப்படும் குறுக்கு விசை என்னென்னா Alt+F அண்ட் O. ஓகேங்களா, Alt+F, O அப்படின்றது நம்ம ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்குரிய குறுக்கு விசை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஷார்ட் கீன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, குறுக்கு விசை மீன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தட் தான் அது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கோப்புடன் கீழ் வலது மூலையில் திற என்பதை கிளிக் செய்யவும் திறந்த பெட்டி போய்விடும் உங்கள் ஆவணம் டேஸ் திறக்கப்படும். ஓகேங்களா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கோப்புடன் கீழ் வலது மூலையில் திற அப்படின்றத கிளிக் செய்யவும் திறந்த பெட்டி போயிடும். உங்கள் ஆவணம் எதில் திறக்கப்படும் பார்த்தீங்கன்னா வேர்டில் திறக்கப்படும். ஓகேங்களா, எதில் திறக்கப்படும்? வேர்டு. ஆவணத்தை சேமிப்பதற்கு டேஸை அழுத்தவும். ஸோ ஏதோ ஒரு ஃபைலையோ ஃபோல்டரை சேவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+S கொடுக்கணும். ஓகேங்களா, சேமிப்பதற்கு Ctrl+S. உரையை படிக்க முடியாத அளவுக்கு சிறியதாக இருந்தால் அதை பெரிதாக்க டேஷ் ஸ்லைடரை பயன்படுத்த வேண்டும். உரை அதாவது நம்ம படிக்கக்கூடிய அந்த இது ரொம்ப மானிட்டரில் ரொம்ப குட்டியாக தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பெரிதாக்குறதுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ, ஜூம் அப்படின்ற ஸ்லைடரை பயன்படுத்தணும். நகல்களின் எண்ணிக்கை மற்றும் நீங்கள் விரும்பும் பிற விருப்பங்களை தேர்வு செய்த பின் டேஸை தேர்ந்தெடுக்கவும். நகல்களின் எண்ணிக்கை மற்றும் நீங்கள் விரும்பும் பிற விருப்பங்களை தேர்வு செய்த பின் அச்சு பொத்தானை தேர்ந்தெடுக்கவும். அச்சு பொத்தான். ஓகேங்களா, அச்சு பொத்தான் மீன்ஸ் பிரிண்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த பட்டன் தான் அச்சு பொத்தான். ஸோ நம்மளுக்கு தேவையான எவ்வளோ நகல்கள் வேணும் அப்படின்றதையும் நம்ம என்ன திங்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்ச பிறகு அச்சு பொத்தானை தேர்ந்தெடுக்கணும். ஹோம் டேப்பில் வேர்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் டேஸ் உள்ளன. ஹோம் டேப்பில் வேர்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் கமெண்ட் அப்படின்றது உள்ளது. கமெண்ட்னு சொல்லுவாங்க தமிழில் கட்டளைகள். ஓகேங்களா, ஸோ ஹோம் டேப்பில் வேர்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் கமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. வேர்டை திறம்பட பயன்படுத்த ஸ்லைடுகளுக்கு அதிக இடத்தை ஒதுக்குகிறது என்பது சரியா தவறா அப்படின்னா சரிதான். வேர்டை திறம்பட பயன்படுத்த ஸ்டைல்களுக்கு வேர்டுக்குரிய ஸ்டைலை பயன்படுத்த அதிக இடத்தை ஒதுக்குகிறது அப்படின்றது சரியான ஒன்று. முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் டேஸ் கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்டதுன்னா முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்டது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் யார் ஓப்பன் பண்ணான்னா மைக்ரோசாஃப்ட் தான். எந்த ஆண்டில் முதலில் மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டது? மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. ஓகேங்களா, 5ஆம் தலைமுறை கணினியில் தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. எந்த பொத்தான் ஆவணங்களை திறக்கவும் சேமிக்கவும் அச்சிடவும் பிற ஆவண வெளியீட்டு செயல்பாடுகளை செய்ய உங்களை அனுமதிக்கிறது? ஆஃபீஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் டி, ஆஃபீஸ். ஆஃபீஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வேண்டிய ஆவணங்களை திறக்க முடியும், அதை சேமிக்க முடியும், அதை பிரிண்ட் பண்ண முடியும், இல்லை பிற ஆவண வெளியீட்டு செயல்பாடுகளை செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. எதுனா ஆஃபீஸ். ஓகேங்களா, Ctrl+X என்பது ஆவணத்தை அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை டேஸ் பயன்படுகிறதுனா கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு பெரிய ஸ்டான்ஸாலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 4 லைனை கட் பண்ணுறது, ஸோ தேவையில்லாத ஒரு பாட்டை அந்த பேஜ்லேருந்து கட் பண்ணுறது, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே Ctrl+X அப்படின்றது யூஸ் ஆகும். வெட்டுறதுக்கு Ctrl+V என்பது ஆவணத்தை அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை ஒட்ட பயன்படுகிறது, பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ண ஒரு விஷயத்தை பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கின்ற ஒரு விஷயத்தை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம Ctrl+V யூஸ் பண்ணணும். பேஸ்ட்டுன்றதை வச்சுக்கோங்க, ஒட்டுறதுக்கு. Ctrl+S என்பது ஆவணத்தை சேமிக்க பயன்படுகிறது. ஆல்ரெடி படிச்சிருந்தோம், ஒரு ஆவணத்தை சேமிக்கணும்னா அதுக்குரிய கீ Ctrl+S. ஓகேங்களா, கூற்று 1, எழுத்துரு அளவு என்பது மிக குறைவான உயரத்தில் வரை புள்ளிகளில் உள்ளடக்கியது என்பதை குறிக்கும். எழுத்துரு என்பது
வெவ்வேறு எழுத்து வடிவம், புள்ளி அளவு, எடை, நிறம், வடிவமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இதில் தவறானது எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி. ஓகேங்களா, கூற்று 1 அப்படின்றது தவறானது. ஓகேங்களா, ஒரு புள்ளி ஒரு அங்குலத்தில் 1/72 ஆகும். எனவே 12 புள்ளி எழுத்துரு ஒரு அங்குலத்தில் 72/12 ஆக இருக்கும் அப்படின்றது தவறு. ஓகேங்களா, ஸோ ஒரு புள்ளி ஒரு அங்குலத்தோட 1/72னா 12 புள்ளி எழுத்துரு ஒரு அங்குலத்தோட 12/72 தானே இருக்கணும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தவறு. டாஸ் 2007 வேர்ட் ஆனது மைக்ரோசாஃப்ட் குறிப்பிட்ட எழுத்துரு முகமான கலிப்ரி. ஓகேங்களா, கலிப்ரிக்கு இயல்புநிலை எழுத்துரு முகத்துடன் வருகிறது. ஸோ கலிப்ரி அப்படின்ற அந்த எழுத்துரு மீன்ஸ் ஃபாண்ட்டு தான் அது. ஸோ அந்த ஃபாண்ட் சைஸை 2007 வேர்டில் எந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் தான். ஓகேங்களா, குறிப்பிட்ட எழுத்துரு முகமான கலிப்ரிக்கு இயல்புநிலை எழுத்துடன் முகத்துடன் வருகிறது எங்கே? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில். அடுத்து எம்எஸ் ஆஃபீஸில் ஏரியல் என்பது ஒரு வகை எழுத்துரு. ஓகேங்களா, ஏரியல் அப்படின்றது ஒரு ஃபாண்ட்டு தான். எழுத்துரு மீன்ஸ் ஃபாண்ட்டு. இப்போ எம்எஸ் ஆஃபீஸில் ஏரியல் என்பது ஒரு வகை எழுத்துரு. எழுத்துரு பாணிகள் மறுபுறம் பாணி வரையறைகள் அல்ல, அலை எழுத்துருளின் மாறுபாடுகளாகும் அப்படின்றது சரியான கூற்று. எழுத்துரு பாணிகள் மறுபுறம் பாணி வரையறைகள் அல்ல, அலை எழுத்துருளின் மாறுபாடுகளாகும் அப்படின்றது சரியான கூற்று. உங்கள் ஆவணத்தில் உள்ள எழுத்துக்களை வடிவமைக்கும் வழிகளில் ஒன்று எழுத்துரு பாணியாகும். எழுத்துரு பாணிகள் மறுபுறம் பாணி வரையறைகள் ஆகும். அவை எழுத்துருவின் மாறுபாடுகள் ஆகாது. ஸோ ஆகும் சொல்லி தான் இதுக்கு முன்னாடி கூற்று சரின்னு பார்த்தோம். ஸோ கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன் தவறு. முகப்பு தாவலில் எழுத்துரு குழுவில் எழுத்து வண்ணத்திற்கு அடுத்துள்ள அம்புக்குறியை தேர்ந்தெடுத்து பின்னர் டேஸ் தேர்ந்தெடுக்கும். ஸோ வண்ணத்தை தேர்ந்தெடுக்கும். ஃபஸ்ட்டு எழுத்துரு குழுவில் எழுத்துரு வண்ணத்திற்கு அடுத்துள்ள அம்புக்குறியை தேர்ந்தெடுத்து அதோடைய வண்ணத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 பத்திகளை வடிவமைத்தல். இவை ஒரு ஆவணத்தை வடிவமைக்கும் போது முழு ஆவணத்தின் தோற்றத்தையும் மாற்றலாம். எதுனா பத்தி அமைப்பு. ஓகேங்களா, பத்தி அமைப்பை மாற்றி அமைக்கிறது மூலம் அந்த முழு ஆவணத்தோட தோற்றத்தையுமே நம்ம மாற்றலாம்னு சொல்கிறாங்க. புல்லட் பட்டியல் அல்லது புல்லட் பட்டியல் என்பது எண்களுக்கு பதிலாக சின்னங்களை கொண்ட உறுப்பு படிகளின் வரிசையாகும் அப்படின்றது சரிதான். ஓகேங்களா, புல்லட் பட்டியல் அப்படின்றது எண்களுக்கு பதிலாக சின்னங்களை கொண்ட உருப்படிகளின் வரிசையாகும் அப்படின்றது சரி. ஒரு தொடரில் முழுமையான வாக்கியங்கள் அல்லது பத்திகளை காட்ட எண்ணிடப்பட்ட பட்டியலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தவறான கூற்று. ஒரு தொடரில் முழுமையான வாக்கியங்கள் அல்லது பத்திகளை காட்ட எண்ணிடப்பட்ட பட்டியலை பயன்படுத்தக்கூடாதுன்றது தவறான கூற்று. பத்தியின் விளிம்புகளின் தோற்றம் மற்றும் நோக்கம் நிலையை டேஸ் தீர்மானிக்கிறதுனா சீரமைப்பு. பத்தியின் விளிம்புகளின் தோற்றம் மற்றும் நோக்கம் நிலையை சீரமைப்பு தீர்மானிக்கிறது. சீரமைப்புகளின் எத்தனை முக்கிய அம்சங்கள் உள்ளன? 4. சீரமைப்புகளில் எத்தனை முக்கிய அம்சங்கள் உள்ளன? 4. வரிசை அல்லது நெடுவரிசையை சேர்க்க அட்டவணை களத்தின் உள்ளே கிளிக் செய்யவும். சுட்டியில் இடது கிளிக் செய்து செருகி என்பதை கிளிக் செய்க. அதாவது வரிசை நெடுவரிசை ரோ காலம்ஸ் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒரு அட்டவணையில் சேர்க்கணும்னா ஃபஸ்ட்டு அட்டவணை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அதோடைய லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னா அதில் ஜாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், மேர்ஜ்னு. ஓகேங்களா, செருகினா மேர்ஜ் தான் என்பதை கிளிக் செஞ்சோன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ப்ரொசீஜர்னால் இருக்கும். ஸோ இது ஃபுல் அப்படின்றது தவறான விஷயந்தான். ஓகேங்களா, களங்களை பிரிப்பது ஒரு வரிசை அல்லது நெடுவரிசையை சேர்ப்பதை போன்றது. அவை அனைத்து களங்களின் குழுவிற்கு பதிலாக ஒரு காலத்தில் நடைபெறுகிறது. இரண்டும் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் சரி. கூற்று 1, 2 இரண்டுமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. களங்களை இணைப்பது ஒரு களத்தை நீக்கி அதை அண்டை களத்துடன் இணைத்து வைப்பது எது? ஆனால் மேர்ஜ். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். களங்களை இணைப்பது ஒரு களத்தை நீக்கி இல்லை அண்டை களத்துடன் இணைத்து வைப்பது எல்லாமே மேர்ஜ் மூலமாக தான் நடக்கும். உங்கள் ஆவணத்திற்கு அதிக ஆர்வத்தை அல்லது அதிக தொழில்முறை வேகத்தை கொடுப்பது எதுனா பிக்சர்ஸ்.
ஓகேங்களா. உங்கள் ஆவணத்திற்கு அதிக ஆர்வத்தை அல்லது அதிக தொழில்முறை வேகத்தை கொடுப்பது பிக்சர்ஸ். டேஷ் என்பது ஒரு ஆவணம் அல்லது மற்றொரு நிரலில் இறக்குமதி செய்யக்கூடிய படங்கள் அல்லது படங்களின் தொகுப்பாகும். இதுக்குரிய ஆன்சர் கிளிப்-ஆர்ட். ஓகேங்களா. கிளிப்-ஆர்ட் அப்படின்றது ஒரு ஆவணம் அல்லது மற்றொரு நிரலில் இறக்குமதி செய்யக்கூடிய படங்கள் அல்லது படங்களின் தொகுப்பாகும் கிளிப்-ஆர்ட் அப்படின்றது. ஓகேங்களா. கிளிப்-ஆர்ட் படத்தை கண்டறிந்தால் அதை உங்கள் கணினியின் கிளிப்போர்டுக்கு நகலெடுத்து டேஷ் அல்லது டேஷ் போன்ற மற்றொரு நிரலில் ஒட்டலாம். ஸோ ஃபோட்டோஷாப்ட் இல்லை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்ற போன்ற வேறு இடத்துலையும் நம்ம வந்து ஒட்டலாம். ஓகேங்களா. காப்பி பண்ணி ஒட்டலாம். அதுவே வந்து இப்போ ஒரு பிக்சரவே வந்து நம்ம 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ காப்பி பண்ணி அதை வந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் வேணுமோ அங்கங்கே போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன அந்த தளங்கள் சொல்கிறாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு மற்றும் ஃபோட்டோஷாப் போன்ற மற்ற நிரல்கள்லையுமே ஒட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்ஸ் தான். நிரல்னா ஆப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேப் புலம் என்பது டேஷ் ஆகும். வரைதல் கேன்வாஸ். ஷேப் புலம் என்பது வரைதல் கேன்வாஸ். பிரதிநிதித்துவப்படுத்தும் பதிப்புகளுக்கு விகிதாச்சாரமாக உயரங்கள் அல்லது நீளங்களை கொண்ட செவ்வக பட்டைகளுடன் வகைப்படுத்தப்பட்ட தரவை வழங்கும் ஒரு விளக்கப்படம் எது? பிரதிநிதித்துவப்படுத்தும் பதிப்புகளுக்கு விகிதாச்சாரமாக உயரங்கள் அல்லது நீளங்களை கொண்ட செவ்வக பட்டைகளுடன் வகைப்படுத்தப்பட்ட தரவை வழங்கும் ஒரு விளக்கப்படம் வந்து பார் சார்ட். என்னது? பார் சார்ட். பார்கள் டேஷ் அல்லது டேஷாக திட்டமிடப்படலாம்னா செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ. பார் சார்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து வெர்டிகலாகவும் இருக்கும், ஹரிசாண்டலாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் பார்கள் அப்படின்றது செங்குத்தாக அல்லது கிடைமட்டமாக திட்டமிடப்படலாம். செங்குத்துப்பட்டை விளக்கப்படம் சில நேரங்களில் டேஷ் விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது. செங்குத்துப்பட்டை விளக்கப்படம் சில நேரங்களில் நெடுவரிசை விளக்கப்படம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. நெடுவரிசை. டேஷ் என்பது மேல் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் ஒரு பகுதியாகும். ஸோ ஒரு ஆவணத்தோட மேல் விளிம்பில் கண்டிப்பாக ஹெட்டராக தான் இருக்கும், தலைப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா. தலைப்பு அப்படின்றது தான் மேல் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் ஒரு பகுதி. டேஷ் என்பது கீழ் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் ஒரு பகுதினா அடிக்குறிப்பு. அடிக்குறிப்பு என்பது கீழ் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் ஒரு பகுதியாகும். தலைப்புகள் மற்றும் அடிக்குறிப்புகள் பொதுவாக எந்தெந்த தகவல்களை கொண்டிருக்கும்? தலைப்புகள் மற்றும் அடிக்குறிப்புகள் பொதுவாக எந்தெந்த தகவல்களை கொண்டிருக்கோன்னா பக்க எண் இருக்கும், தேதி இருக்கும், ஆவணத்தின் பெயர், இது எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே தலைப்பில் வந்து ஆவணத்தோட பெயர் வந்துடும், அடிக்குறிப்பில் வந்து பக்க எண்ணும் தேதியும் வந்துடும். ஸோ மேற்கண்ட அனைத்துமே இதில் இருக்குன்னு சொல்லிடலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் எதுனா சிம்பிள்ஸ். ஓகேங்களா. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்க ஒரு சிறப்பு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எஸ் வேர்டானது பின் வருவனவற்றில் எவைகளை கொண்டுள்ளது? எம்எஸ் வேர்டானது பலவிதமான குறியீடுகள், சிறப்பு எழுத்துக்கள், பின்னங்கள், மொழிகள் எல்லாமே எம்எஸ் வேர்டில் இருக்கும். ஸோ அனைத்தும் சரி, எல்லாத்தையுமே வந்து கொண்டுள்ளது. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம 40 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 40 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஏன்னா இதுனா 1 வேர்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதவங்க மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க, அதே தமிழில் படிக்கிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தமிழில் படிச்சுக்கலாம். ஸோ பேசிக் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து அவங்க பேசிக்காக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.